அமைதியான, ஆர்ப்பாட்டமில்லாத திரைப்பட ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குனர். டூலெட் திரைப்படம் மூலம் மாற்று சினிமாவை தமிழில் சாத்தியப்படுத்திய இயக்குனர். அவருக்குள் ஒரு எழுத்தாளரும் ஒளிந்து கொண்டுள்ளார் என்பதை அவரே அடையாளம் கண்டு அவ்வப்போது சிறுகதை, கட்டுரை வாயிலாக வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தன்னை வெளிப்படுத்தி வருகிறார். சினிமாவில் காலடி எடுத்து வைத்த காலத்தில் அதை புரிந்து கொள்வதற்காக தேடி தேடி உலக சினிமாக்களை பார்த்தவர் எங்கள் ஒளிப்பதிவாளர் செலியன் அவர்களை அன்போடு உரையாற்ற அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற நான் மதிக்கிற திரை ஆளுமைகளுக்கும் கூட்டத்தில் இருக்கிற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல குருதத் அப்படிங்கிற ஒரு இயக்குனர், அவர் எவ்வளோ பெரிய ஆளுமை, அவரை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற முன்னெடுப்பை செய்து இந்த தொகுப்பாக கொண்டு வந்திருக்கிற முயற்சியை செய்த அன்பிற்குரிய வசந்தபாலன் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த புத்தகம் ரொம்ப அருமையாக கொண்டு வந்திருக்காங்க. பிரமாதமான மேக்கிங் ஆக்ட், ஒரு காஃபி டேபிள் புக்கு மாதிரி ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க. அது களம் புதிது. கரிகாலன் அவர்களுக்கு என்னுடைய இன்னொரு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரெஞ்சு இயக்குனர் ராபர்ட் பெர்சான் ஒரு முறை இன்டர்வியூ எடுக்கும்போது அவர்கிட்ட கேட்குறாங்க, சினிமாவில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. நான் சொல்கிறேன், நான் சினிமாவில் நான் ஒர்க் பண்ணலை, சினிமாவுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னார். ஐ கான்ட்ரிபியூட் சினிமா, ஐ எம் நாட் ஒர்க் இன் சினிமா அப்படின்னார். அப்போ சினிமாவுக்கு நீங்கள் எதாவது வழங்க வேண்டும், சினிமா உங்களுக்கு எல்லாவற்றையும் வழங்குகிறது. அதுவும் குறிப்பாக தொழில்நுட்ப கலைஞர்களாக இயக்குநர்களாக இருக்கிற நமக்கு சினிமா நல்லது எல்லாமே தருகிறது. நம்ம சினிமாவுக்கு என்ன திருப்பி தருகிறோம் என்று நினைக்கும்போது இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரிபியூஷன் முக்கியமானது. அந்த வகையில் திருப்பவும் வசந்தபாலன் அவர்களுக்கும் கரிகாலன் அவர்களுக்கும் இந்த பங்களிப்பு செய்திருக்கிற அனைத்து எழுத்தாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதியார் சொல்லும்போது பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாத்திரங்கள் மட்டும் இல்லை, நல்ல அறிஞர்களையும் நம்ம அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது, நல்ல மேதைகளையும். சினிமாவில் அந்த மாதிரியான விஷயங்களை என்னால் முடிந்த போல நான் உலக சினிமான்னு நான் எழுதினேன், வேறு இயக்குநர்களை நான் அறிமுகப்படுத்தினேன். ஹரிஹரன் சார் தொடர்ந்து சினிமாவை பற்றி பல விதமான புத்தகங்களை, நுட்பங்களை பற்றி எழுதிட்டுருக்காங்க. அப்போ கதிர் சார் அவ்வளோ சினிமா மூலமாக பல குருதத்தோட இன்னொரு ஷேடோ நம்ம பார்த்துருக்கோம், அவர் சினிமாவில் நம்ம பார்த்துருக்கோம். பாக்யராஜ் சார் நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆசிரியர், அதை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த ஸ்கூலில் படித்து தான் எல்லாருமே வேறு மாதிரி, ஒருத்தர் ஒரே ஸ்கூலில் படித்து ஒருத்தர் கலெக்டர் ஆகிறாரு, ஒருத்தர் இன்ஜினியர் ஆகிறாரு, ஒருத்தர் பைலட் ஆகிறாரு, ஒருத்தர் டாக்டர் ஆகிறாங்கிற மாதிரி அவரோட திரைக்கதையில் படித்து தான் வேறு விதமாக மாறுறாங்க. நான் ஒளிப்பதிவாளராக மாறினேன், வேறு இயக்குநர்கள் மாறினாங்க. ஸோ அந்த வகையில் இந்த நிகழ்வு ரொம்ப பெருமைக்குரிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. குருதத்தை பற்றி நான் முதல்ல அறிந்தது பியாசாவோட பாட்டு கேட்டு தான் நான் இது என்ன பாட்டு இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு பாட்டை வச்சு தான் நான் படத்துக்குள்ளே போனேன். படத்துக்குள்ளே போகும்போது நான் மியூசிக் அப்போ நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். மியூசிக் படிக்கும்போது அந்த மியூசிக்கோட நுட்பங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது இப்போ இந்த பாட்டு கேட்டவுடனே அது அந்த ஒரு டைம் இது மாதிரி வேறு இடத்துக்கு நம்ம டைம் மிஷின்குள்ளே வேறு இடத்துக்கு போயிட்டோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்போ மியூசிக் நான் பார்க்குறேன். அப்புறம் பிசி ஸ்ரீராம் சார்கிட்ட நான் உதவியாளராக நான் சேர்ந்து நான் ஒர்க் பண்ணும்போது ஒளிப்பதிவு அதை பற்றி பேச்சு வரும்போது, இப்போ விக்டோரியா ஸ்டெரரான்னு சொல்கிறோம், சிவன் நெக்வஸ்ன்னு சொல்கிறோம், இங்கே வின்சென்ட் மாஸ்டர் சொல்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லும்போது இப்போ கன்னட சினிமா ஹிந்தி சினிமா அப்படின்னு பார்க்கும்போது விகே மூர்த்தி, அப்புறம் சுபர்த்தோ மித்ரா அப்படின்னு இவங்க எல்லாத்தையும் தேடி பார்க்கும்போது இப்போ விகே மூர்த்தி என்ன செஞ்சாருன்னு பார்க்கும்போது அந்த சீனை மட்டும் நான் பார்க்குறேன். அப்போ டிவிடி வந்துடுச்சு. அந்த ஸ்டுடியோக்குள்ளே ஒரு ஒளி பிம்பம் விழுகுது. அவர் டைரக்டர் இங்கே உட்காந்துருக்காரு, இந்த பொண்ணு இருட்டுக்குள்ளே இங்கே உட்காந்துருக்கா. அது ஏதோ லைட்டர் எடுக்க போது லைட்ரு கீழே விழுது, இந்த பொண்ணு பக்கத்தில் போகிறா அப்படின்னு அந்த சீன் எத்தனை தடவை 50 தடவை 100 தடவை பார்த்தாலுமே ஒரு தடவை பார்க்கும்போது சிலிர்க்குது, கண் கலங்குது. ஏதோ ஒரு மித்து அதுக்குள்ளே இருக்குது. ஸோ சினிமா என்பது நம்ம பல வகையில் நம்ம பயிற்றுவிக்கக்கூடிய, நம்மளை திருப்பி இதை நீ பாரு, திருப்பி இதை கற்றுக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தை ஒளிப்பதிவில் அதை வச்சுருக்கு. இசை கற்றுக்கிட்டு பார்க்கும்போது அதுக்கான இசை பாடங்கள் உள்ளே இருக்குது. பர்மன் பல வேலைகளை உள்ளே பண்ணியிருக்காரு. ஒளிப்பதிவை பார்க்கும்போது ஒளிப்பதிவு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள்
இப்போ குருதத் படங்களில் க்ளோஸ்அப் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு 200 பக்கத்துக்கு எழுதலாம். அது நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தால் நீங்கள் வகுப்பு எடுக்கலாம். குருதத் படத்தில் என்ட்ரி எப்படி நடக்குது, எக்ஸிட் எப்படி நடக்குது, அதை மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். ஒரு இருட்டுக்குள்ளே வந்து வெளிச்சத்துக்கு வருவாங்க, இல்லை வெளிச்சத்துலேருந்து இருட்டுக்குள்ளே வருவாங்க. சாதாரண ஒரு கேமரா பேன் பண்ணி இப்படி மூவ்மெண்ட் வந்தால் கூட ஒரு சின்ன ஷேடோவை கிராஸ் ஆகி போகும். அந்த பொண்ணு இருட்டுக்குள்ளே நடந்து வந்தால் கூட முகத்தில் ஒரு சின்ன ஷேடோ போகும். அப்போ முகங்களில் நான் அந்த நகரக்கூடிய நிழல்களை மட்டும் பார்த்தாலே வெளிப்பதில் நம்ம கற்றுக்கக்கூடிய அவ்வளோ விஷயங்கள் அந்த படத்தில் இருக்குது. இப்போ அதுக்கு பிறகு நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணுவோம், சும்மா ஒரு இண்டிபெண்டன்ட் சினிமா எடுப்போம். கமர்ஷியல் சினிமாலாம் நமக்கு சரியாக வராது. நமக்கு பிடிச்சது மாதிரி ஒரு படத்தை எடுப்போம்னு எடுக்கும்போது ஒரு இயக்குனராக அந்த வந்து திருப்பி பார்க்கும்போது பழைய மாஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது சத்யஜித் ரேயோட பதையர் பாஞ்சாலியில் ஆரம்பித்து ரித்திக் கட்டக்லேருந்து இங்கே அரவிந்தன், அடூர் கோபாலகிருஷ்ணன், பரதன், கமர்ஷியல் மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் எப்படி பார்க்கும்போது திருப்பி குருதத்திட்ட வந்து நிற்கிறோம். இப்போ பார்க்கும்போது அது எமோஷ்னலாக அவர் நடத்துகிற பாடம் இருக்குல்ல, ஒரு சோகம் வச்சுருக்காரு, ஒரு மகிழ்ச்சி வச்சுருக்காரு, ஒரு மகிழ்ச்சி வச்சுருக்காரு, ஒரு சோகம் வச்சுருக்காரு. ரெண்டும் அந்த மிக்சிங்கிறது ரொம்ப பிரமாதமான ஒரு மிக்சிங்காக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கலைப்படங்கள் அப்படி நம்ம பார்க்கும்போது அந்த 80s 90s அந்த மலையாள படங்கள், அப்புறம் நம்ம பார்த்த வங்க படங்கள், இது எல்லாமே வந்து ஒரு விதமான ஸ்லோனஸ் அந்த படத்தில் இருக்கும். கலைப்படங்கள்னாலே ஒரு விஷயத்தை ரொம்ப மெதுவாக அழகாக அந்த எமோஷனே ரொம்ப மெதுவாக தான் வரும். கமர்ஷியல் போனால் அதுக்கு அப்படியே நேர் எதிர், இது வேகமாக இருக்கும். எல்லாத்தையும் வேகமாக பட்டுன்னு சொல்லிட்டு போயிடணும். இப்போ குருதத் படத்தை பார்க்கும்போது அந்த கலைத்தன்மைக்கான ஒரு மெதுவான ஸ்லோனஸும் இருக்குது. கமர்ஷியலுக்கான விஷயமாக ஒரு பாட்டையும் மியூசிக்கையும் எடுத்துக்கிறார். அதை அந்த எமோஷனை வச்சுக்கிறார். அப்புறம் கேரக்டருக்குள்ளே வேறு விதமான கான்ட்ராஸ்டாக ஒரு விபச்சாரி, ஒரு கவிஞன் அப்படின்னு வச்சுக்கிறார். அப்புறம் அந்த பொண்ணு வந்து அந்த கவிதையை கொண்டு வர்றதுக்காக என்ன பாடுபடுறான்னு சொல்லி அவளை சேமிப்பில் கொண்டாந்து அப்படி அவுத்து கொடுக்கும்போது அந்த பப்ளிஷர்கிட்ட நம்ம கண் கலங்குது. அது ஏன் கலங்குன்னு தெரியாது. அப்போ ரியலான ஒரு எமோஷன் வந்து ஒரு கதைக்குள்ளே எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக பதிவு பண்ண ஒரு இயக்குனர் குருதத். அது சொல்லுவாங்க, இப்போ ஒரு காதலியை பற்றி நீ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவளை பற்றி சொல்ல முடியாது, ஒரு வயலின் கூட நான் வாய்ச்சி காட்டுறேன் அப்படின்னு ஒரு கவிதை வரி இருக்குது. அது மாதிரி குருதத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது சொல்ல முடியாது, எழுதவும் முடியாது. ஒன்று ஒரு வயலின் வாசிக்க தெரிஞ்சால் வாய்ச்சி காட்டலாம், இல்லை ஒரு ஷெனாய் இருந்தால் வாய்ச்சி காட்டலாம், இல்லை ஒரு கேமரா இருந்துச்சுன்னா ஒரு படமாக எடுக்கலாம். நன்றி, வணக்கம். பியாசா படத்தை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தப்ப என் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தது. 10 வருஷம் கழித்து பார்க்குறப்ப இதயத்துலேருந்து ரத்தம் வந்துருக்கு. ஏன்னா அப்போ நம்ம வெறும் பார்வையாக தான் பார்த்தோம், இப்போ ஆன்மாவிலேருந்து பார்த்துட்ருக்குறோம். நீங்கள் நம்ப மாட்டேங்க, ஒரு வாரமாக வீட்டுக்குள்ளே குருதத்தை சுற்றிட்டு இருக்கிறாரு. இந்த விழா நடக்கும்போது சொன்னால் அவர் படங்களை திரும்ப நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் இத்தனை நாள் நீங்கள் வரலன்னு கேட்டேன். நீ ஏன் இத்தனை நாள் கூப்பிடலன்னு கேட்டார். இப்போ நான் நம்புகிறேன், எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறாரு, நம்மளெல்லாம் பார்த்துட்ருக்கிறாரு. நம்ம அதிகமாக பேசக்கூடிய பியாசிலேருந்து ஒரு சொல்கிறேன் சார், ஒரு படைப்பாளியுடைய வெற்றியை நாம் கொண்டாடுறோம், அவனுடைய போராட்டத்தை, அவனுடைய வலியை, அவனுடைய தோல்வியை குடும்ப உறுப்பிலிருந்து கண்டுக்க மாட்டேங்கிறான். அது அவள் அழகாக பியாசில் சொல்லியிருந்தாங்க. அந்த கவிஞர் விஜய் வந்து யாருக்காக, இந்த உலகத்துக்காக, இந்த மனிதர்களுக்காக யாருக்காக பாடுபட்டு எழுதினானோ அதே மனிதர்களையும் அதே பாடலையும் துறந்து இந்த கவிஞன் விஜய் செத்து போயிட்டான். அவ்வளோ போராடி வெற்றி உச்சத்தை தொட்டவன் எனக்கு அது வேணான்னு உதறிட்டு போனான். பார்த்தீங்களா, ஜெயகாந்தன் சொன்ன மாதிரி ஒரு கட்டத்தில் எழுதுவதை நிறுத்தினார். பார்த்தீங்களா, அந்த வேலையை அந்த கவிஞர் விஜய் செஞ்சுருக்காப்புல. காக்கேசிய பூல் படம் தான் அவருடைய கடைசி படம். அந்த படம் பயங்கர தோல்வியான ஒரு படம். அதுக்கு பிறகு ஒரு படங்கள் எடுப்பது நிப்பாட்டிட்டான்றதை எப்படி ஒரு தீர்க்க தரிசனமாக அந்த படத்துக்குள்ளே வச்சுருந்தான்றது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. சார், ஒரு வேண்டுகோள், எப்படி நம்ம குருதத்துக்கு வந்து ஒரு விழா எடுக்கிறோம், அதே மாதிரி நம்ம இருக்கிற பாரதிதாசருக்கு வந்து ஒரு விழா எடுக்கணும். அவர் வந்து நம்ம ஊரில் குருதத்துக்கு சமமானவர் தான், அதை மறுக்க முடியாது. நீங்கள்லாம் முன்னிட்டு இந்த களம் புதியது மூலம் அதை எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எழுபது வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு விலை மாதுவை கதாநாயகியாக அறிமுகப்படுத்தி படத்தில் எந்த காட்சியுமே விரசமாக இருக்காது. ஒரு ஆடவனோட ஒரு விலை மாது இருக்கிற மாதிரி ஒரு சீன் கூட இருக்காது.
ஒரே ஒரு சீனில் காரில் இருந்து தள்ளி விட்டுட்டு போவான். அப்படி விலைமாதுவை ரொம்ப அழகாக போர்ட்ரேட் பண்ணி கூட படித்த நண்பன், சகோதரர்கள், முதலாளி, அந்த பியாசா படத்தில் வர விஜயோடைய முதலாளி எல்லாருமே சோரம் போவாங்க. ஆனால் ஒரு விலைமாது சோரம் போகாமல் உண்மையான ஆன்மாவோட இருந்தான்ட்டு அந்த படத்தில் காமிச்சிருப்பார். காகிதப்பூன்னு சொல்லக்கூடிய அந்த காக்கி சக்கை பூல் படத்தில் அந்த காலத்திலே கணவன் மனைவி அவருடைய நிஜ வாழ்க்கையிலேருந்து பிரதிபலிப்பாக இருக்குன்னு நான் வசனப்பட சொன்னாப்புல. மனைவியோட பிரச்சனை, டெக்னீஷியனை ஃபிக்ஸ் பண்ணுறதுல போராட்டங்கள், குடும்பன்ற அமைப்பு ஒரு கலைஞனுக்கு எவ்வளோ முக்கியம், எவ்வளோ தேவை. அந்த குடும்பம் ஒதுக்குறப்ப அவனுடைய உலகமே அங்கேருந்து ஆரம்பிக்குது, அது நொறுங்கி போகுது. அப்புறம் சார் ஹரியன் சாரோட கட்டுரை எழுதியிருந்தார். அவர் எல்லாரையும் சமமாக நடத்துவார். எல்லாரையும் சமமாக நடத்துகிறதாங்க பேரறம். அந்த பேரறம் குருதத்துடைய படங்கள்லையும் அவருடைய நிஜ வாழ்க்கையிலும் தெரிஞ்சனால தான் இன்றைக்கி நம்ம எல்லாமே கொண்டாடிட்டு இருக்கிறோம். விகே மூர்த்தி சார் 95 வயசில் கல்கத்தாவில் இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் எடுத்துகிட்டு அவருடைய கடைசி நாளில் இறந்து போனார். அந்த கிளாஸில் அட்டன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேமராமேன் தான் இறுதி சுற்று, கோலமாவு கோகிலா, நிறையா படங்கள் இப்போ கூட டிமாண்டி கண்ணி, இறைவினா பண்ணியிருக்காரு. பேர் சிவகுமார் விஜயன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக விகே மூர்த்தி சார் கூட எல்லா ப்ராக்டிக்கல் கிளாஸில் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கிறார். அந்த ஒரு காரணத்துக்காகவே என்னோடய அடுத்த படத்தில் அவர் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஆமாம், அவர் சொன்னார், அப்படியே சொல்லுவார், ஒரு செட்டுக்குள்ளே லைட்டே வராத ஒரு செட்டுக்குள்ளே எப்படி அந்த பீமை கொண்டாந்தாருன்றது விகே மூர்த்தி சொன்னதை சிவகுமார் சொல்லி நான் புலகாயிடப்பட்டேன். ஒரு ரிலே ரேஸ் மாதிரி கொண்டுட்டு போய் கடத்துற மாதிரி தான் நம்மளாம் அந்த வேலையை செஞ்சிட்ருக்கோம். குருதத் எங்கேயோ ஒரு பண்ண வேலையை கொண்டுட்டு போய் வசந்தபலம் மூலம், கரிகாலன் சார் மூலம் ரிலே ரேஸ் மாதிரி நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கணும். அவருடைய படங்களை நான் பார்த்தேன், ஒரு 4 படங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறேன். சீசன் ஃபிலிமாக இல்லை, சென்சார் சர்டிஃபிகேட்டை மட்டும் நம்ம கட் பண்ணிட்டு பார்த்தா நேற்று ரிலீஸ் ஆன படம் மாதிரியே இருக்குது. அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம் நினைக்கிறேன். அவர் எதையுமே உருவாக்கலை, அவர்கிட்ட உருவாகி இருக்குது. குருதத்தை நம்ம கொண்டாடுவோம். நம்ம இன்னும் சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு குருதத்தை அறிமுகப்படுத்துவோம். இந்த மொத்த புத்தகத்தையுமே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தா இன்னும் உலக தரத்துக்கு போகும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. எங்கள் குரு பாக்யராஜ் அவர்களுக்கு வணக்கம். பொற்பாதங்களை வணங்கி இந்த பேச்சை தொடங்குகிறேன். நிறைய பேச வராது, ஏன்னா சினிமாங்கிறது ஒரு மொழி, விஷுவல் மீடியா. அண்டு நமக்கு 2 டூர், நம்ம தேட்டரில் இருட்டில் எல்லாருக்கும் ஒரு ஆயுதம் வேணும் இல்லையா, நம்மளுடைய தொழில் செய்கிறதுக்கு. நமக்கு இருக்கிற ஆயுதம் அந்த ஒலி அண்டு ஒளி, 2 தான். அதுதான் தேட்டரில் இருட்டை உருவாக்கி நம்ம அந்த 2 டூரில் தான் நம்ம கதை சொல்லிகிட்டே இருக்கோம். அந்த வகையில் என்னுடைய குருநாதர் ஒலியிலேயே எல்லாத்தையும் மயக்கிடுவார். அவருடைய ஆயுதம் அதில் அவ்வளோ பயங்கரமான, அவருடைய வார்த்தைகள் எழுத்து. இந்த மாதிரி ஒலி இன்னொரு வகையான ஒரு ஃபில்ம் மேக்கிங். அதில் குருதத் அவருடைய மேக்கிங், இந்த பொய்டிக்காக சொல்கிற விதம், விஷுவலாக அப்படி அந்த உணர்வுகளை கன்வே பண்ணுற அந்த விதங்கள். பாரதிராஜா படத்தில் காதல் ஓவியமில் மணிவண்ணன் சாரோட ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். சோகம் ஒரு மனிதனை அழிச்சிடும், ஆனால் அதே சோகம் ஒரு மனிதனை வளர்க்கும் அப்படின்னு எழுதியிருப்பார் அந்த கதையில். அதனால் குருதத்திலாம் சோகத்தில் அழிஞ்சவர் கிடையாது. ஏன்னா அந்த ஒலிங்கிற விஷயத்தில் எப்படி எழுத்தால் ஒரு சினிமாவை தூக்கி நிறுத்த முடியும்னு அந்த வசனத்தில் ஒரு படத்தை எடுக்கிற முடியாது. அதெல்லாம் பாக்யராஜ் சார் அதெல்லாம் பார்த்து வளர்ந்த ஒரு விஷயங்கள். சினிமாவில் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு பலம் நிறைந்த ஆளுமைகளில் எங்கள் இயக்குனர் பாக்யராஜ் சார்.
எனக்கு நான் அவர்கிட்டருந்து வந்தேன். ஆனால் எனக்கு ஒலி, நான் ஒரு ஓவியங்கிறதுனால எனக்கு குருதத்து அது மாதிரியான வேறு வகையான வில்லியம் வேயர் அந்த மாதிரியான ஃபிலிம்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பயங்கரமாக பிடிச்சது. பொதுவாகவே நான் அதிகமாக பேச பயப்படுறவங்களுக்கு வந்து வாயில் வார்த்தைகள் வராது, கண்களால் பேசுகிறது. நம்ம எல்லாமே காதலிச்சா கூட பிள்ளைங்கள பார்த்தோன்னே பார்த்துட்டே இருக்கும் மொழியை பேச மாட்டோம். அது மாதிரியான ஒரு சினிமா. அதில் வந்து குருதத்துக்கு வந்து நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு டைரக்டர். ஏன்னா தமிழ் சினிமாவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்திய சினிமாவிலேயே பெரிய போட்டி நடந்துகிட்ருக்கு. ராஜேந்தர் சார் நேற்று கூட ஒரு சின்ன ஒரு வீடியோ பரவலாக வைரல் ஆகிட்டுருக்கு. தமிழ் சினிமா வந்து தரம் கெட்டு போய் இன்றைக்கி கீழே விழுந்துருச்சு. பக்கத்தில் இருக்க அடுத்த மொழியில் வந்து ஒரு தெலுங்கில் ஒரு கன்னடத்தில் எல்லாத்துலேயுமே சினிமா உயர்ந்து போயிட்டுருக்கிறப்போ தமிழ் மொழி இப்போ பாக்யராஜர், பாரதி ராஜா, பாலுமகேந்திரா, மகேந்திரன், ஸ்ரீதர் இவங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் தமிழ் சினிமாங்கிறது உயர்ந்த இடத்துல, ஈவன் குருதத்தை இருக்கும்போது தமிழ் சினிமா பேசப்பட்ட காலகட்டத்தில் மாறி ரொம்ப விழுந்து கிடக்கிற ஒரு காலத்தில் இன்றைக்கி சினிமா இருக்குது. இது காரணம் வந்து நல்ல கதை இல்லை, நல்ல திரைக்கதை இல்லை, நல்ல மேக்கிங் இல்லை அப்படிங்கிற ஒரு 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 அற்புதமான வீடியோவை ராஜேந்திர வெளியிட்டிருக்காரு. அதனால் அந்த வகையில் நம்ம மொழிகளில் இருக்கிற இந்த போராட்டங்களை மீறி உலக தரத்தில் சினிமாவை உயர்த்தி படித்தவர் குருதத்து அண்ட் நம்ம சத்யராஜ் சார். அவங்க 2 பேரும் தான் நம்மளுடைய இந்திய சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்தை நமக்கு காட்டியவங்க. நம்மளுடைய தமிழ் சினிமாவுக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கிய இயக்குனர். நான் அவரோட படங்கள் பார்த்து ரொம்ப ரசித்தேன். ஏன்னா காதல் படங்கள் எடுக்கிற டைரக்டர் நான். ஸ்ரீதர் சார் மேலே எனக்கு பயங்கர காதல். அதுக்கப்புறம் குருதத் மேலே அளவற்ற காதல். எனக்கு பாரதி ராஜா மேலே பயங்கர காதல். நான் இனிமேலே ஒரு காதலி மாதிரி எனக்கு வந்து இவங்களெல்லாம் நான் எவ்ரிடே காதலிக்கிறேன். ஆக்சுவலாக அவரோட படங்கள் பார்க்குறப்ப பாரதி ராஜா சார், ஸ்ரீதரை, குருதத்தை எல்லாமே என்னோட காதலி மாதிரி, எங்கள் அம்மா மாதிரி நான் தினம் நேசிக்கிறேன். நான் அவங்களெல்லாம் ஒவ்வொரு முறையும் அது மாதிரி நம்ம வந்து வசந்த பாலனுக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்னா பிகாஸ் ரொம்ப சந்தோஷமாக இருந்த சொன்னார், குருதத்தை பற்றி நம்ம ஒரு விழா நடத்துகிறோம், நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொன்னார். ரொம்ப ஆக்சுவலாக வந்து குருதத்தை பற்றி நம்ம இப்போ இல்லை, நம்ம எல்லாம் கூட்டாக பேசலை ஒழிய குருதத்தை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ தான் கூட்டாக பேசுகிறோம், நம்ம நினைக்கிற ஒரு பேர் யாருமே தெரியாதுன்னு. அப்படிலாம் இல்லை. நான் பல பேர்கிட்ட குருதத்தை பற்றி பேசும்போது ஆமாம் அவர் ஒரு பெரிய டைரக்டர், அப்படி ஒரு பெரிய டைரக்டர் எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால் அவர் தெரியாத ஆள்லாம் கிடையாது, அவர் எல்லாருக்குமே தெரிந்த இயக்குனர். ஆனால் நம்மெல்லாம் இந்த கூட்டாக சேர்ந்து இன்றைக்கி அவரை பற்றி பேசுகிற அந்த ஒரு அமைப்பு, இந்த சந்தர்ப்பம் அற்புதமான சந்தர்ப்பம். வந்து இப்போ எல்லாரும் அவரை பற்றி நிறைய பேசிட்டாங்க. பாருங்கள், ஹரிஹரன் சார் அற்புதமான ஒரு விஷயம் சொன்னார். பார்த்தீங்கன்னா தன்னுடைய எழுத்தாளனுக்கு அவனை ஒரு இயக்குனராக உயர்த்தி யாருமே செய்ய முடியாது. ஏன்னா பிகாஸ் உன்னுடைய கதையை கேட்டு அவங்க ரசிச்சிருக்காங்க, உனக்காக நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீயே இந்த ஃபில்மை நீ பண்ணுன்னு சொல்லி அந்தளவுக்கு ஒரு மன பக்குவம் பட்ட ஒரு இயக்குனர். எப்படி இப்போ பாருங்கள், நீங்கள் யாராவது செய்வோமா, நாம செய்வோமா? கதை சொல்ல போன இடத்துல நடிகை சொல்கிறத கேட்டு நீயே டேரக்ட் பண்ணு சொல்லி எவ்வளோ அற்புதமான மனம் குணம் படைத்த ஒரு உயர்ந்த மனிதனாக இருந்திருப்பார். ஃபில்ம் மேக்கருக்கு மீறி ஒரு மிகச்சிறந்த ஆன்மா, ஒரு ஆன்மீகவாதியை விட மிகப்பெரிய எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தால் அப்படி செய்ய முடியும்? யாராவது செய்ய முடியுமா? நம்ம குடும்பமா 10 ரூபா எடுத்து கையில் கொடுக்க மாட்டோம். சொந்த படம் எடுத்து அவரை இயக்குனராக்கி ஒரு எவ்வளோ அற்புதமான விஷயத்தை அவர் சொல்கிறாரு பாருங்க. அதுக்கு என்ன பிகாஸ் கரிகாலன் சார் சொல்லும்போது மனச்சோர்வான ஒரு நாளில் குருதாத்தை பற்றி பேசணும்னு சொன்னார். கண்டிப்பாக கிடையாது. எனக்கெல்லாம் என் வாழ்க்கையில் மன புத்துணர்வை எல்லாரும் ஊட்டிகிட்டு இருக்கிற ஒரு கலைஞன் வந்து குருதத். இப்போ அவர் மாதிரி ஒரு கலைஞரெல்லாம் நான் பார்க்கலன்னா காதல் தேசம் காதல் மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கான எனக்கு ஒரு உத்வேகம் எனக்கெல்லாம் கிடைச்சிருக்காது. இது மாதிரி ஒவ்வொரு ஃபில்ம் மேக்கருக்குள்ளேயும் நாட் ஓன்லி ஃபில்ம் மேக்கருக்கு மட்டும் இல்லை, சாதாரண மனிதர்கள் ரசிக்கிறதுக்கு நம்ம படம் எடுக்கிறோம்ல, நம்ம படத்தை பார்த்து ரசிக்கிறாங்களே, அவங்களுக்கு எல்லாமே குருதத்தை ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்க படம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு வாழ்க்கையை ரசிக்கிறது எப்படி காட்டுறது, ஒரு தட்டில் எப்படி சாப்பாடை பரிமாறுதுங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை எப்படி பிரதிபலிக்குங்கிற அந்த அழகுணர்ச்சியை வந்து குருதத்து மாதிரி சொல்கிறதுக்கு ஆளே இல்லை. ஆனால் அந்த மாதிரி அவர் ஒரு கலைஞனுக்கு இன்றைக்கி இந்த விழா எடுத்த கரிகாலனுக்கும் மிஸ்டர் வசந்த பாலனுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. இது வந்து ஒரு காதல் விழா மாதிரி இருக்கு எனக்கு. ஆக்சுவலாக ஒரு காதல் நேசம் தானே, உலகமே நேசிக்கிறது. தாயை நேசிக்கிறோம், தந்தையை நேசிக்கிறோம், இயற்கையை நேசிக்கிறோம், பூக்களை நேசிக்கிறோம். அது மாதிரி எல்லாத்தையும் எப்படி நேசிக்கிறது அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த ஒரு தலைவன் சொன்னால் வந்து குருதத் தான். அதனால் ரொம்ப நன்றி, இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை.